எதிராக இருக்கிற கட்சிகள் ஒருமித்த குரல்ல எல்லாருமே ஒரே ஒருமித்த குரல் எல்லாரும் அப்படி சொல்லலை. அதில் இருக்கிறது சரி எது ரைட்டு தப்பு எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க பேசுகிறாங்க. இதில் போய் நாம் பெரிய ஆய்வு செய்தால் அது தவறாக இருக்கும். ஆனால் அரசாங்கத்தின் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாது என்பதை மட்டும் நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவ்வளவு கண்காணித்திருக்கிறார்கள். காவல்துறையும் அரசு துறையும் முதலமைச்சர் அவர்களும் அவ்வளவு கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு அரசு பொறுப்பு என்று யார் சொன்னாலும் அது தவறு. அரசு எந்த இடத்திலையும் தொய்வாக விட்டுவிடவில்லை, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதனால எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாது. மாறுபட்ட கருத்து தெரிவிக்கிறனால சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. அதாவது நிறைய விஷயத்துக்கு சிபிஐ கேட்டாங்க, அவங்களுதே கூட அப்படி இருக்கு. அதனால எதில் சிபிஐ வரணும் எதில் வரக்கூடாதுங்கிறது ஒரு முறை இருக்கு. அதை நாங்கள் சிபிஐ கொடுங்க அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதில் ஏதாச்சும் இங்கே இருக்கிற காவல்துறை தொய்வாக இருந்தால் அதெல்லாம் கேள்வி ரைட்டு. இங்கே இருக்கிற காவல்துறை குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே அந்த அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அப்படி இருக்கிற பொழுது இது கேட்கறதுங்கிறது எந்த வகையில நியாயம் இல்லை. நியாயமானது எதா இருந்தாலும் பகுதி அதில் அந்த ஒரு சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே இருக்கு. கவர்னர் மலை பக்கத்துல பாதுகாப்பு தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதிர்க்கட்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது நீங்க அனுமதி இல்லை. அது போலீஸனுடைய ரிப்போர்ட் எடுத்து நம்ம பார்க்கணும். பாதுகாப்பு இல்லாமல் இல்லை, பாதுகாப்பு இருக்கிறது. அந்த இடத்துல அந்த சூழ்நிலை வர்றதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் நல்ல விசாரணையில கரெக்டாக தெரியும். கோர்ட்டில் வருகிற பொழுது தெரியும் எந்தெந்த தப்பு என்ன ரைட்டு என்னங்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் நம்ம அது பேசலாம். இல்ல போராட்டத்துக்கு நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, நாங்க இதுக்கே பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? அனுமதிங்கிறது அங்க இருக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆகும் என்ன அந்த இடத்த பொறுத்து. நீங்க இப்ப இதுவே நம்ம போய் அங்க நடு ரோட்டில் நின்று பேசுவோமா? இடம் ஒரு வசதியா இருக்குது, அந்த இடத்துல நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம். அதனால இடத்த பொறுத்து எங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினா பிரச்சனை இருக்காதோ. இன்னைக்கு இல்லை ஒரு 20 வருஷமா எங்கெங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் எங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவா அரசாங்கமே வழிவகுத்து வச்சிருக்கு. இப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் அந்த மாதிரி அதை கடைபிடிச்சோம். எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் நடத்தணும். ஆளுங்கட்சியாக வந்த பின்னாடியும் அதே மாதிரி தான் எங்கே எங்களுக்கு அனுமதிக்கப்படுமோ அங்கே தான் போலீஸ் அனுமதிக்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் நடத்துகிறோம். அதனால் இதில் முழுசாக கோர்ட்டில் வந்த பின்னாடி போலீஸினுடைய அறிக்கை முழுசாக கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண முன்னாடி அதனுடைய உண்மை நிலைமைகள் தெரியும். அரசாங்கம் இதில் எல்லளவும் விட்டு கொடுக்கல, பின்வாங்கல. சார், ஈரோடு கிழக்கு சார் உங்களோட இல்ல, அதாவது நீங்க அவரு திமுக காரர் அல்ல, அது திட்டவட்டமா சொல்றோம். இல்ல, உறுப்பினர் ஆகிறதுக்கும் ஒரு பொறுப்புல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி இல்ல. ஒரு அமைச்சர் அவர் வீட்டுல போய் சாப்பிட்டிருக்காருன்னா அதுக்கான போட்டோஸ் எல்லாம் போய் சாப்பிட்டிருக்காரு. நீங்க போய் அவர் ஏடிஎம்கேல யாரெல்லாம் போய் அங்க சாப்பிட்டாங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க போகிற பொழுது இப்ப நாங்க இதுல போறோம், ஒருத்தர் டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனாக்க அதை மறுத்துட்டு போனாக்க இவங்கெல்லாம் என்னையா மந்திரி அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால போங்கிற பொழுது அந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்க போய் கொஞ்சம் நின்று ஒரு டீ சாப்பிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு போக வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால எல்லாமே கோர்ட் என்ன சொல்லிச்சு, போட்டோ இருக்கிறதுனாலயே அவங்க எல்லாம் ஒண்ணுன்னு நீங்க எடுத்துக்காதீங்க. நாங்க போகும்போது கூட போட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் தவிர்க்க முடியாம இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜே சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க நிகழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை மையப்படுத்தி தான் இருக்குது. அது பை எலெக்ஷன் முன்னாட்டமா கிழக்கு தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச மாதிரி ஒரு வியூ தெரியுது. எப்படி பாக்குறீங்க? ஏங்க நாங்க வரிசையா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை நாளா நீங்க எங்க செய்தியை கவனிக்கல, நாங்க போற வேலைய நீங்க பாக்கல. இந்த இவங்க இருக்கிற தாய்மார்கள் 77 இருந்து எனக்கு பழக்கங்க.
77 இருந்து மிக நெருக்கமான பழக்கம். அப்போ வந்து நீங்கள் அவங்கள வந்து வேண்டான்னு சொல்கிறீங்களா? அதிகப்படியான ஆராய்ச்சி திட்டம் இருக்கு. அதிகப்படியான ஆராய்ச்சி இல்ல. கேள்வியே இல்ல திட்டப்பணிகள் நீங்கள் அதை அவங்க கிட்ட கேளுங்க. ஒருவேளை அவங்க தயாராயிட்டாங்க போல. ஆட்சிக்கு வரவேற்பு நல்லா இருக்கு சார். இந்த விதிமுறைகள் மீறி கட்டணங்கள் சொல்லிட்டு ஹைகோர்ட் இப்போ டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகள் மீறி கட்டணங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டைரக்ஷன். இல்லை, ஏற்கனவே நிறைய நீதிமன்றங்களுடைய உத்தரவு இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது அனுமதிக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் வந்து அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, நடைமுறைகளை செய்கிறது, அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணி இப்போது 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் லேண்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காக காலதாமதம் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிங்கன்ட்டு ஒரே ஒரு வேண்டுகோள், சட்டப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் வேண்டுகோள். அது வந்து எதுக்காக, அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், அது டிலே ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கு. அதனால் கோர்ட்டு வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக நாங்கள் கவனித்து அதில் இருக்கிற தவறுகளை ஒழுங்கு பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய், பொங்கலுக்கு 1000 ரூபாய், பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டுச்சு. இந்த தடவை அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால பொதுமக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. தாய்மார்கள்லாம் குறிப்பா சென்னைக்கு போயிட்டு சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.